இங்க ஒரு அக்காவும் தங்கச்சியும் பேப்பர்ல பொம்மை செஞ்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 1000 பொம்மை செஞ்சா அவங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் நடக்கும்னு ஒரு புக்ல போட்டிருக்கு. அதுக்காக இவங்க 2 பேரும் போட்டி போட்டு பொம்மை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் பொம்மை செஞ்சுட்டு இருக்கும்போது அக்காக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவ எப்பவுமே சோர்வாதான் எல்லா வேலையுமே செய்யறா. அவளோட வலிய தங்கச்சி கிட்ட காட்டாம ஹாப்பியா இருக்கிற மாதிரி அக்காவும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஒரு நாள் நைட்டு தங்கச்சி எழுந்து பாக்குறா. அப்ப அக்காவோ நடுராத்திரி தூங்காம பொம்மை செஞ்சிட்டு இருக்கா. இவளும் அக்கா கூட சேர்ந்து தூங்காம பொம்மை செய்யறா. கொஞ்ச நாள் கழிச்சு அக்காவால எழுந்திருக்க கூட முடியல. அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாததால பாட்டி தான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. தங்கச்சி அக்கா கிட்ட உனக்கு சரியாயிரும்னு சொல்லிட்டு அக்காவை பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு இவளுக்கும் பயங்கரமா இருமல் வருது. இவ நைட்டு ஃபுல்லா விடாம இரும்பிக்கிட்டே இருக்கா. அப்போட வாயில இருந்து ரத்தம் வருது. இவ அதை பார்த்துட்டே இருக்க. அப்ப திடீர்னு அவளுக்கு நெஞ்சு வலிச்சு அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. காலையில தான் பாட்டி அவளை பார்த்து அவளுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ண பாக்குறாங்க. பட் அந்த குட்டி பொண்ணு விடாம இருமிக்கிட்டே இருக்கிறா. இதை பார்த்த அக்கா வெமா அந்த பொம்மை செஞ்சு முடிச்சா அவளுக்கு சரியாயிரும்னு பாக்குறா. பட் அவ பதட்டத்தோட செஞ்சதால அந்த பொம்மையே பிஞ்சிருது. இவ பதட்டத்தோட அதை பார்த்துட்டே இருக்க. அப்ப பாட்டியோ ரொம்ப அழுகுறாங்க. பார்த்தா தங்கச்சி இறந்துடுறா. அக்கா அழுதுகிட்டே தங்கச்சி செஞ்சு வச்சிருந்த பொம்மையை பாக்குறா. தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட் 1000 பொம்மை செஞ்சு அக்காவுக்கு உடம்பு சரியாகணும்னு வேண்டியிருக்கா. அவ வேண்ட மாதிரி அக்காவுக்கு உடம்பு சரியாகி இப்ப இவ இறந்துடுறா. இதை பார்த்து அக்கா ரொம்ப அழுகுறா. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு தங்கச்சி செஞ்சு வச்ச பொம்மை கூட அக்காவோட பொம்மையும் இருக்குது. தங்கச்சி செஞ்ச பொம்மையில நாம எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு எழுதியிருக்கு. ஆக்சுவலி 2 குழந்தைங்களுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்க சாகுற நிலைமையில இருக்கிறாங்க. இதை தெரிஞ்ச அந்த குழந்தைங்களோட அப்பா இவங்க வேணாம்னு பாட்டி கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு. பாட்டி தான் இவ்வளவு நாள் இவங்கள பத்திரமா பார்த்திருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த பொம்மை செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட் 1000 பொம்மை செஞ்சதால அவ வேண்ட மாதிரி அக்காவுக்கு சரியாகி தங்கச்சி இறந்துடுறா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அக்காவும் இறந்து தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரியே 2 பேரும் ஒன்னா சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க.